தடுத்தவனாவான் என்றும் கோபம் பலியாத இடத்தில் கோபத்தை தடுத்துத்தான் என்ன, தடுக்காமல் விட்டுத்தான் என்ன என்று வினவினாரே வள்ளுவர். இது தவத்தில் முன்னேறும் ஒருவனுக்கு அறிவுரையாகச் சொல்லப்பட்டதென்று நாம் உய்த்துணர்ந்து கொள்வோமே. வருவது எல்லாம் கோபத்தால்தான் என்பதால் எவரிடமானாலும் சரி கோபம் கொள்வதை விட்டு விடுக என்கிறார். அதன் பொருளாவது நம்மிலும் பலமுடையராயினும் பலம் குறைந்தாராயினும் கோபத்தை விட்டு விடுங்கள் என்று கோபத்தால் ஏற்படும் தீமையை விளக்கினாரே வள்ளுவர் என்று அறி, வள்ளுவர் என்று அறி. முகத்தில் சிரிப்பையும் மனத்துள் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் கோபத்தை விட வேறு பகையும் உண்டோ என்று கேட்டு, உடலால் வரும் சிரிப்பும் உள்ளத்தால் வரும் மகிழ்ச்சியும் இரண்டையுமே அழிக்கக் கூடியது கோபம் என்று கூறினாரே வள்ளுவர். ஒருவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் கோபத்தை கைவிட வேண்டும், இல்லையேல் கோபம் அவனை அழித்துவிடும் என்று தன்னைத்தான் காக்கும் மருந்து ஒன்றை சொன்னாரே வள்ளுவர் என்று அறி. பூவில் தேனை தேடி உண்ணும் தேன் வண்டே நீ இங்கே வா, வெகுளாமை அதிகாரத்தில் வள்ளுவன் வடித்த தேனை நீ பார்த்தது உண்டா, பருகியது உண்டா, தேனை உண்டு வெறித்தது உண்டா, இல்லையேல் ஓடி இங்கே வந்து பருகி ரமித்திடுவாயே வண்டு, பருகி ரமித்திடுவாயே வண்டே, பருகி ரமித்திடுவாயே வண்டே, ரமித்திடுவாயே வண்டே, ரமித்திடுவாயே வண்டே. ஒருவனுக்கு உள்ளேயே இருக்கும் கோபமென்ற நெருப்பு அவனையே அழித்துவிடும் அல்லாமலும், ஒருவனுக்கு அபாய காலத்தில் துணையாக இருக்கக்கூடியவர்களான உற்றார் உறவினரையும் அக்கோபம் அவனிலிருந்து விலக்கிவிடும் என்றாரே தெய்வப் புலவர் வள்ளுவனார் என்று அறி
தெய்வ புலவர் வள்ளுவனார் என்று அறி. நிலத்தில் ஓங்கி அடிக்க எழுந்த ஒருவனின் கையானது அந்த நிலத்தினை அடைதல் நிச்சயம் என்பது போல, சினத்தையே தனக்கு குணமாக கொண்டிருப்பவன் கெடுவது உறுதி என்றாரே வள்ளுவர். பற்பல சுடரை உடைய நெருப்பு நம் மீது பட்டது போன்ற தீமையை ஒருவன் நமக்கு செய்தாலும் நம்மால் கோபம் கொள்ளாதிருக்க முடியுமானால் அதுவே நமக்கு நல்லது என்றாரே வள்ளுவர். வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இறந்தவரை போன்றவரே என்றும், கோபத்தை விட்டு விட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவை தவிர்த்த ஞானிக்கு ஒப்பாவா. வண்டே நீ இங்கே வா, வெகுளாமை அதிகாரத்தில் வள்ளுவன் வடித்த தேனை நீ பார்த்ததுண்டா, பருகியதுண்டா, தேனை உண்டு வெறித்ததுண்டா, இல்லையே லோடி இங்கே வந்து பருகி ரமித்திடுவாயே, ரமித்திடுவாயே வண்டே. ரமித்திடுவா வண்டே. சிறப்பு தரும் யோகம் ஆதிய செல்வங்களை பிறர்க்கு கேடு செய்து அடையலாம் எனினும் கேடு செய்யாமல் இருப்பதே தூயோராகிய துறந்தோரின் கொள்கை என்று அறிவோமே. நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு
குயிலே பிறர் செய்த தீமையால் தனக்கு வந்த துன்பத்தை அனுபவித்து அறிந்த ஒருவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது எப்படி கூடும் என்றாரே வள்ளுவர். பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று தவத்தில் மேம்படும் ஒருவர் மகிழ்ந்து கொண்டு இருக்கும் போதே அவருடைய தவம் அழிந்து அதே போன்ற தீங்கு அவரையே வந்து தாக்கிவிடும் என்கிறாரே வள்ளுவர். செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் என்பதால் தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள் என்று அழகுபடச் சொல்லுகிறாரே வள்ளுவர் என்று அறி. இனிமையான குரலிலே அதிகாரத்தின் பொருளை அறியன அவனை தேடி அலைந்து திரிந்து வாடுகிறேன். கண்டால் நீ எங்கேனும் என் நிலையை சொல்லி விடுவாயோ குயிலே, என் குயிலே, என் நிலையை சொல்லி விடுவாயோ குயிலே. என் நிலையை சொல்லி விடுவாயோ குயிலே. உலகை படைத்த கடவுளானவர் உலகை பற்றி கொண்டு நின்றாலும் தான் எதிலும் பற்று அற்றவனாகி விளங்குகிறார் என்பதை நாம் அறிவோமே. அந்த பற்று அற்ற இறைவனை நாம் சுயலாபம் நோக்கி பத்தி செய்யாது உலகப்பற்றானது எம்மிலிருந்து நீங்குவதற்காக அவரை பற்றிக் கொள்ள வேண்டும் என்றாரே வள்ளுவர் என்று அறி.
எழுதியா